அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 11/4/2024 இன்று வியாழக்கிழமை. இன்று கார்த்திகை என்று சொல்லப்படுகின்ற கிருத்திகை விரத நாள். கலியுக வரதனாக இருக்கின்ற முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கின்ற நாள். இந்த பொன்னாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கவும், வாழ்க்கையிலே செல்வங்கள் கிடைக்கவும், பிரச்சனைகள் தீரவும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 29ஆம் நாள். இன்று இரவு 7 மணி வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்றது. நாளை சுக்ல சதுர்த்தி, அதாவது வளர்பிறை சதுர்த்தி விரத நாள். இன்று காலை 6 மணி 16 நிமிஷம் வரை பரணி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் கார்த்திகை என்று சொல்லப்படுகின்ற கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையும். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை உள்ளது. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். தன்னம்பிக்கை வளரும் நாள், நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள். வீட்டிலே இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். பிள்ளைகளால் பெற்றோர் பெருமையடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல வரன்கள் அமையும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களாக இருப்பவர்கள், தனியார் கல்வி நிறுவனங்களிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மருத்துவத்துறை பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகளுக்கு பங்குதாரர்கள், அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன் சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக கையாள வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்வோர், அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும் என்று இருந்த சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்று வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. தம்பதிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடாமல் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பழைய பாக்கிகள் வருகிற வாய்ப்பும் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி, புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள்,
அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளிவட்டார தொடர்புகளிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். உங்களுடைய பழைய நண்பர்கள் மூலமாகவும் நல்ல செய்திகள் வந்து சேரும். தாய்வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதேபோல் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த சில சங்கடங்கள், தடைகள் விலகும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல வரன்கள் அமையும். குழந்தை செல்வங்களுக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாள். இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடும். அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவுகளிலே சேர்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் உங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகளிலே படிப்பதற்கான வாய்ப்பும் தேடி வரும். வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு அனுகூலமாக அமையும். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த சில உதவிகள் உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டில் கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அதேபோல் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டிலே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை காணப்படும். இன்று பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்கள் வாகனம் ஓட்டும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. கார்பெண்டராக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கன்னிராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்வோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஸ்டீல் மற்றும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயணங்கள் நன்மைகளை தருகின்ற நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் கூடுதல் லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்று மீடியா மற்றும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 4. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். புது
தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் சுயஜாதகத்திலே தசாபுத்தி மற்றும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி அன்பர்களே, மேன்மையான நாள், நல்ல செய்திகள் உண்டு. இன்று காவல்துறை இராணுவத்தினருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் மாணவர்கள் வாங்குவார்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடன் விஷயத்திலே கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஐயப்பன் வழிபாடும். அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதே போல் கடனுக்காக கடன் வாங்கியவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாடிக்கையாளர்கள், அதாவது புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் கம்பெனிகளில் வேலை செய்வோருக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். சொந்த பந்தங்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல செய்திகள் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து திடீர் உத்தரவுகள் எல்லாம் வரும். சில விரய செலவுகள் காத்திருக்கின்றன, கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சக அரசியல்வாதிகளை எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. இன்று ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள், நல்ல வாய்ப்புகள் அமையும். தனியார் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் பெருகும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று சிஏ, ஐசிடபிள்யூ, சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல செய்திகள் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி என்பர்களே, நினைத்ததை முடிக்கும் நாள். காலை நேரத்திலே சில தடைகள் வந்தாலும் மதிய நேரத்தின் பின்னர் நிலைமை மாறும். திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும், விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாகனங்களால் திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு விரய செலவுகள் காத்திருக்கின்றன. இன்று மதிய நேரத்தின் பின்னர் விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஃபுட் அலர்ஜி உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல செய்திகள் வந்து சேரும். இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 4. மீனராசி என்பர்களே, முயற்சிகளால் முன்னேறும் நாள், நல்ல செய்திகள் உண்டு.
கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு செய்திகள் உண்டு. இந்த மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது. பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் அமையும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக மகாலட்சுமி தாயார் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.